போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி பணிமனை முன்பாக போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்து வருகிறோம். அங்க போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தால என்னென்ன தாக்கங்கள் அப்படின்னு பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில என்ன நிலை? திரேவதி, அதாவது குமரி மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இன்று காலையிலிருந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 பணிமனையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடித்துறை, மார்த்தாண்டம், திருவட்டாறு, கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் அரசு பேருந்து ஊழியர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இதுவரையிலும் 300க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளது. தற்போது நாம் நிற்கக்கூடியது கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய ரவுண்டானா பகுதியில் அரசு பேருந்து கழக ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது மாவட்டத்தில் 5 பகுதிகளில் இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து முடிந்துள்ளது. ஆனாலும் இந்த போராட்டத்தில் தற்போது கன்னியாகுமரி பகுதியில் கிட்டத்தட்ட 50 தொழிலாளர்கள் பங்கேற்று அந்த 50 தொழிலாளர்களும் கைது செய்யக்கூடிய காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் மாவட்டத்தில் இந்த போராட்டம் காரணமாக பேருந்துகள், அதாவது அந்த போராட்டத்தை அரசு போக்குவரத்து ஊழியர்கள் நடத்தி இருந்தாலும் தற்காலிக பணியாளர்களை வைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 பணிமனையிலிருந்தும் 90% மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி வருகிறார்கள். இந்த பகுதியில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரனுமே கேட்போம். சார், இந்த போராட்டம் நீங்க இப்ப நடத்தி முடிச்சீங்க, என்ன மாதிரியான கோரிக்கை? அரசு உங்க போராட்டத்தை கண்டுக்கிட்டுதா? எந்த மாதிரியான நடவடிக்கை? எங்களுக்கு எந்த விஷயமே செய்யல. அரசாங்கம் இந்த போராட்டத்தை வெற்றி பெறதுக்கு தொழிலாளர்களிடம் பேசி இந்த டிஏ உயர்வை கொடுக்கணும், சம்பள ஒப்பந்தத்தை பேசணும், வாரிசு வேலையை மூலம் ஆட்களை நியமனம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு 6 அம்சம் கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை ஸ்டாலின் அவர்கள் பெரிய மனசு பண்ணி எங்களை பண்ணணும். அவங்க வேலைக்கு இந்த ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி 100 நாள்ல எங்க பிரச்சனையை தீர்ப்பான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த 100 நாளாகி 2.5 வருடங்கள் ஆன பிறகும் இந்த பிரச்சனையை தீர்க்காம இழுத்தடிப்பது சரியில்லை. ஒரு நல்ல ஒப்பந்தத்தையும் நல்ல விஷயங்களையும் செய்யணுங்க தான். இந்த இன்னைக்கு அரசு பேருந்து தொழிலாளர்கள் இந்த நடத்தக்கூடிய போராட்டம், உங்க போராட்டத்தில் 50% தொழிலாளர்கள் பங்கேற்று மீதி இருக்கக்கூடிய பேருந்துகளை ஏற்பதற்காக தனியார், அதாவது தற்காலிக பணியாளர்களை வச்சு அந்த பேருந்துகளை இயக்கிட்டு இன்னைக்கும் 3 இடத்துல இப்ப விபத்து நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பொதுமக்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு யாரு இந்த டிரைவரு யாரு மற்றவன் சொல்லி தெரியாது. அப்ப தற்காலிக ஒன்று தகுந்த பயிற்சி இல்லாம அந்த வண்டியை எடுக்கக்கூடிய டைம்ல ஆபத்து என்பது ஏற்படும். அதாவது இந்த போராட்டக்காரர்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக தமிழக அரசு தீர்வு காண வேண்டும். இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கான தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்து ஓட்டுநர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. கள விவரங்களுக்கு நன்றி மனு.